வணக்கம் நண்பர்களே, என் பெயர் நல்லதம்பி. இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ரேங்க் ஃபார்முலா பற்றி தான் பார்க்க போகிறோம். ரேங்க் ஃபார்முலாவை 2 விதமாக உங்களுக்கு நான் விளக்க போகிறேன். மேலும் பார்த்தீங்கன்னா ரேங்க் ஃபார்முலாவை சொல்லிக் கொடுக்கும் விதமும் உங்களுக்கு இந்த வீடியோவில் டீட்டெயிலாக இருக்கும். வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதை விட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானை ஆல் நோட்டிஃபிகேஷனை எனபிள் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து கிடைக்கும். உங்களுக்கு வீடியோ பிடிக்கலனாலும் டிஸ்லைக் பண்ணிட்டு டிஸ்லைக் பண்ணது காரணத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் வந்து பார்க்குற ஸ்க்ரீனில் பாருங்கள், ஒரு 8 ஸ்டூடெண்ட் கொண்ட ஒரு மார்க் லிஸ்ட்டு ஒரு உதாரணத்துக்காண்டி நான் வச்சுருக்கேன். ஸோ இந்த இதில் டோட்டல் மார்க்ஸ்னு வச்சுருக்கேன். இந்த டோட்டல் மார்க்ஸில் ரிசல்ட்டு பாஸ் ஃபெயில்னு சொல்லி உருவாக்கியிருக்கேன். இது எல்லாமே ஃபார்முலா. இந்த ஃபார்முலா பாருங்கள், நீங்கள் கீழே ரிசல்ட்னு சொல்லி இந்த ஃபார்முலா வச்சு தான் உருவாக்கியிருக்கேன். இந்த ஃபார்முலா எப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா, ஏற்கனவே நான் இதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோக்கான லிங்க் பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். அந்த டிஸ்கிரிப்ஷனில் நான் அந்த வீடியோக்கான லிங்க் கொடுக்குறேன். அப்படி இல்லைன்னா நீங்கள் பார்க்குற இந்த ஸ்க்ரீன்லேயே கோர்னரில் ஒரு லிங்க் அதை ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த வீடியோக்கு நீங்கள் போகலாம். இதில் பாருங்கள், பாஸ் ஃபெயில் அப்படின்னு இருக்கு. அந்த ஃபெயிலில் பார்த்தீங்கன்னா ஒரு சப்ஜெக்ட் 35க்கு கீழே 33 இருக்கிறதுனால அது ஃபெயில்னு வருது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இதோட ரேங்க் ஃபார்முலா பார்க்குறோம். ஃபஸ்ட்டு இந்த ரேங்க் ஃபார்முலாங்கிறது ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அதுக்கு நீங்கள் ஈக்குவல் டு ஆர்ஏ ரேங்க்னு அடித்தா இந்த வருது பாருங்க, ரேங்க். ப்ரெஸ் பண்ணினா ஓப்பன் ப்ராக்கெட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு அதில் என்ன கேட்குது பாருங்க, நம்பர் நீங்கள் எதுக்கு நீங்கள் ரேங்க் பார்க்க போறீங்க? அப்போ நம்ம இருக்குல்ல இந்த டோட்டல் மார்க்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ வந்து G3 செலக்ஷன் பண்ணலாம். நான் உங்களுக்கு டைப் பண்ணியே நான் அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். G3 ஆமா. அடுத்து கேட்குது பாருங்க, ரெஃபரன்ஸ் கேட்குது. நம்ம வச்சிருக்க இந்த டோட்டல் மார்க்ஸ் ஃபுல்லாக செலக்ட் பண்ணா தானே நம்ம அந்த ரேங்க்கோட ரிசல்ட்டை எடுக்க முடியும். அப்போ அதுக்கு நம்ம இங்கே ப்ரெஸ் பண்ணி இது ஃபுல்லாக செலெக்ஷன் பண்ணி இழுக்கலாம். ஆனால் இது வந்து சின்ன டேபிள்னால நீங்கள் இப்படி செலெக்ஷன் பண்ணி இழுத்துருவீங்க. அதே உங்களுக்கு பெரிய டேட்டாவாக இருந்தால் இந்த உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க. இப்படி செலெக்ஷன் பண்ணி இப்படி இழுத்துடலாம். உங்களுக்கு செலெக்ஷன் ஆயிடுச்சு வருங்க. இதே இது உங்களுக்கு பெரிய டேட்டாவாக இருந்தால் முடியாதுல்ல. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, இப்போ திரும்பவும் இந்த இதுக்கு G3 கீபோர்டில் இருந்து G3 டைப் பண்ணிக்கங்க. பண்ணிக்கிட்டு கீபோர்டில் பார்த்தீங்கன்னா காலன் கீன்னு இருக்கும். இந்த காலன் கீ உங்களோட கீபோர்டில் ஷிஃப்ட் அமுக்கிட்டு எல்லுக்கு பக்கத்தில் இருக்கும் இந்த காலன் கீங்கிறது. ஷிஃப்ட் அமுக்கிட்டு அதை ப்ரெஸ் பண்ணிக்கங்க. பண்ணிட்டு உங்களோட டேட்டா எவ்வளோ பெரிய டேட்டாவாக இருந்தாலும் அது எண்டோட அந்த ரோவை நீங்கள் பார்த்துக்குங்க. பேஜ் டவுன் பண்ணி பார்த்துக்குங்க. பார்த்துக்கிட்டு இப்போ இந்த பேஜில் வந்து இப்போ நான் ரோ 12 எழுதியிருக்கா. ஸோ நான் அதனால் நான் G12ன்னு நான் டைப் பண்ணிக்கிறேன். G12. இப்போ அடுத்து கேட்குது, நீங்கள் உங்களுக்கு எந்த ஆர்டரில் வேணும் இந்த ரிசல்ட்டு பாஸ் ஃபெயிலு? டிசெண்டிங் ஆர்டரில் வேணுமா, அசெண்டிங் ஆர்டரில் வேணுமா அப்படின்னு கேட்குது. எப்படி சொன்னால் ஃபெயிலில் இருந்து வேணுமா, பாஸ்லேருந்து வேணுமா அப்படின்னு. ஸோ நான் அதுக்கு நான் 0ன்னு டைப் பண்ணி டிசெண்டிங் ஆர்டரில் நான் வச்சுக்கிறேன். வச்சுக்கிட்டு க்ளோஸ் ப்ராக்கெட் பண்ணி என்டர் கொடுத்துக்கலாம். என்டர் கொடுத்தோடனே இது பாருங்கள், எல்லாமே உங்களுக்கு வந்துருச்சுங்களா? இது கீழே வந்து எதுவும் இல்லாதனால அதில் எண்ணியான்னு காமிக்குது. ஆனால் இது ஃபுல்லாக உங்களுக்கு தப்பாக வருது பாருங்கள். ஏன்னா இதை வந்து நம்ம அந்த செலெக்ஷன் பண்ணி நம்ம இந்த இப்படி 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 இழுக்கிறோம்ல, இழுக்கையில் பார்த்தீங்கன்னா செல்லு மாறுது பாருங்க. ஸோ அதனால நம்ம ஃபஸ்ட்டே நம்ம இது என்ன பண்ணணும்னா, இந்த செல்லை வந்து லாக் பண்ணிக்கணும். இந்த செல்லை வந்து ஃபஸ்ட்டு செல்லை நம்ம லாக் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட கீபோர்டில் இருந்து F4 அமைக்கி லாக் பண்ணிக்க. இந்த G3 G2வில் லாக் பண்ணிக்கங்க. இப்போ பாருங்கள், ஜியோட அந்த ஃப்ரண்ட்லேயும் பேக்லேயும் உங்களுக்கு அந்த டாலர் சிம்பிள் வந்துருக்கா. ஸோ அது வந்து லாக் ஆயிடுச்சு. இப்போ நீங்கள் இதை இழுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கரெக்டான ஆர்டரில் உங்களுக்கு கிடைக்கும் பாருங்க. ஏன்னா நீங்கள் எந்த இடத்துல ப்ரெஸ் பண்ணினாலும் அந்த ரேஞ்சு வந்து உங்களுக்கு இந்த இதுக்குள்ளே தான் செலெக்ஷன் ஆகிருக்கும். ஸோ அதுக்கு தான் இந்த F4 அனுப்பிச்சு நம்ம லாக் பண்ணிக்கிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இந்த ரேங்க்கில் இப்போ டைப் 2வில் பார்த்தீங்கன்னா, இந்த ஃபெயிலுன்னு இருக்கா. இப்போ அதெல்லாம் நம்ம இந்த இடத்துல ஃபெயில்னே வர்ற மாதிரியா, அதை பாஸை மட்டும் நம்ம ரேங்காக பண்ணுறதுக்கு இஃப் ஃபார்முலா பயன்படுத்தி பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம சிம்பிளாக இங்கே கீபோர்ட்லேருந்து இஃப்னு ப்ரெஸ் பண்ணால் இஃப் ஃபார்முலா ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ப்ராக்கெட் பண்ணிட்டு இப்போ இது கேட்குது பாருங்க, என்ன இருக்குது, லாஜிக்கல் டெஸ்ட்னால் நம்ம இதைத்தானே நம்ம பண்ண போகிறோம். பாஸை ஃபுல்லாக தானே நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்க போகிறோம். ஸோ லாஜிக்கல் டெஸ்டிங்கில் நம்ம H3 அப்படின்னு உங்கள் கீபோர்ட்லேருந்து டைப் பண்ணிக்கங்க. H3 ஈக்குவல் டு டபுள் கோடு போட்டு பாஸ்ன்னு போட்டு திரும்ப ஒரு டபுள் கோடு போட்டு கமா. அடுத்து என்ன கேட்குது, வேல்யூ ஆஃப் ட்ரூ. அப்போ நம்ம
வேல்யூ ஆஃப் ட்ரூல பழையபடியே நம்ம ரேங்க் ஃபார்முலாவ பயன்படுத்த போறோம். இப்ப ரேங்க் G3 திரும்பவும் G3 காலன் சிம்பல் G12 கமா 0 இத க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிட்டு, அடுத்து திரும்பவும் நம்ம கமா ஓப்பன் பண்ணிட்டு, இப்போ நம்ம எ அந்த ஃபெயில்னு வர்றதெல்லாம் ஃபெயில்னே நம்ம காமிக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம திரும்ப டபுள் கோட ஓப்பன் பண்ணிட்டு, FAIL ஃபெயில் போட்டு திரும்ப ஒரு டபுள் கோடு. இந்த இத க்ளோஸ் பிராக்கெட் பண்ணிக்கங்க. அடுத்து இத நீங்க என்டர் பண்றதுக்கு முன்னாடி பழைய நான் முன்ன சொன்ன மாரியே ரேங்க் ஃபார்முலா சொன்னேன்ல, உங்க கீபோர்ட்ல இருந்து F4 அமுக்கிக்கங்க. அந்த செல்ல லாக் பண்ணிக்கங்க. இப்ப என்டர் குடுங்க. ரிசல்ட் உங்களுக்கு கிடைச்சிச்சுங்களா? இப்போ பாருங்க இந்த ஃபெயில்ங்கிறதெல்லாம் உங்களுக்கு அது ஃபெயில்னு காமிக்குது. ரேங்க்கா எடுத்துக்காம, மீதம் உள்ளதெல்லாம் உங்களுக்கு தெளிவா காமிக்குது பாருங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ரேங்க் உங்களுக்கு தெரியல. இதுதான் ஹையஸ்ட் இது. 434 ஃபர்ஸ்ட் ரேங்க். 2வது ரேங்க் அடுத்த 4 டிஜிட்ல தொடங்குது. 2வது 410 2வது ரேங்க். 3வது ரேங்க் 373. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருக்கும்னு நம்புறேன். புடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கங்க. சப்ஸ்கிரைப் பண்ண கையோட பக்கத்துல உள்ள பெல் ஐகானை ஆல் நோட்டிஃபிகேஷன எனேபிள் பண்ணி வச்சுக்கங்க. அப்பொழுது தான் நான் போடுற அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வந்து கிடைக்கும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோல சந்திப்போம்.